ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுவும் வந்து இந்த ஐட்டம்ஸ் வச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நோ ஃபயர் குக்கிங், அடுப்பே இல்லாமல் சமைக்கிற ஒரு சமையல் இது. ஸோ அது என்ன பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியான பச்சைப்புளி ரசம். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஈஸியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ இதுக்கான தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து வரமிளகா, பச்சை மிளகா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், வரமிளகா இருந்தாலும் ஓகே, வரமிளகா, நல்லா வந்து ஒரு பூண்டு, அப்புறம் வந்து சீரகம், இது வந்து மிளகு, பெருங்காயம், அப்புறம் உப்பு, அப்புறம் வந்து தண்ணி, இதெல்லாமே தேவை. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த எடுத்து வச்சுருக்க புளியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த புளி வந்து நம்ம ஒரு 1/2 hour ஆச்சு ஊறணும். இப்போ தான் வந்து புளி தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பச்சைப்புளி ரசத்துக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்டே புளி தான். ஸோ இது இருக்கட்டும். பூண்டு வந்து இப்படி ஒரு 4-5 பல்லாக எடுத்து நம்ம இதை வந்து இப்போ கட் பண்ணி வச்சுக்குவோம். பூண்டை கட் பண்ண நான் என்ன சொல்லித்தரேன்னா, இப்போ முன்னாலேயும் பின்னாலேயும் இப்படி ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு தட்டுனீங்கன்னா வந்து உங்களுக்கு பூண்டு வந்து அழகாக வந்துடும். அந்த மாதிரி பூண்டு பல் ஒரு 4-5 பல் போதும். பாருங்கள், இப்போ நான் வந்து பூண்டு 4 பல் உரித்து வச்சுட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து தோலை உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணுன்னு இல்லை, பெரிய வெங்காயமும் போடலாம், அது உங்கள் இஷ்டம். பட் சின்ன வெங்காயம் போட்டோன்னா இதுக்கு வந்து நல்ல ஒரு பஞ்ச் கிடைக்கும். அப்புறம் வந்து வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஜீரகமும் மிளகும் எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் இந்த ரோஸ்டட் ஸ்மெல் வேணும்னா நீங்கள் இதை ஜஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து கூட எடுத்துக்கலாம். இல்லை இது நோ ஃபயர் குக்கிங்னு சொன்னங்காட்டி எப்படி நீங்கள் ஃபயரில் வறுக்கலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அப்படியே தான் எடுக்கணும், அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சம் பெருங்காயம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இல்லைங்க, ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மிளகா, 4 பல் பூண்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாருக்குள்ளே நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் மிளகு, சீரகம், அதையும் வந்து இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல இதாக அரைக்கணும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை போய் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி லைட்டாக அரைங்க. இல்லை வேணாம், தண்ணி வேணான்னா விட்டுருங்க, இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா இப்படி குறைப்பாக அரைச்சாச்சு. இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட். அப்பா செம்மையாக இருக்குது அந்த ஸ்மெல்லும், அப்புறம் அந்த காரம், இது எல்லாமே நம்மளுக்கு வருது. இப்போ வந்து மெயின் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாதிரி ஒரு குண்டாவை எடுத்துக்கோங்க, ஒரு பவுல், அது எதில் வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ மெயின் இன்க்ரீடியண்ட்டான நம்மளோட புளி ஊற வச்சது ஒரு 5 minutes, ஒரு 10 minutes ஊறியிருக்கும். அரை மணி நேரம்லாம் வேண்டாம், ஒரு 10 minutes ஊறினாலே போதும். இப்போ இதை நல்லா நம்ம வந்து கரைச்சிக்கலாம். புளியை வந்து இப்போ நல்லா இப்படி கரைச்சி புளி தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சிக்கோங்க. புளி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொடம்புளி, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க எந்த புளி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லாவே வந்து டேஸ்ட் கொடுக்கும். இந்த பச்சைப்புளி ரசம் பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பச்சைப்புளி ரசத்தை ஒரு 2 வாய் சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட்டும் நச்சுன்னு இருக்கும், டைஜஷனுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸி செய்கிறதும், யார் வேணாலும் வந்து இது செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி புளி தண்ணி நல்லா கரைச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக நம்ம ஊற்றி அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 டம்ளர் ஊற்றுறேன். 2 to 3 டம்ளர் ஊற்றிக்கலாம். 2 டம்ளரே நான் ஊற்றுறேன், கொஞ்சம் வேணுங்கிறதுக்காக. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி இருக்கு இல்லையா, இந்த புளித்தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றணும். வடிகட்டி ஊற்றிக்கலாம். வடிகட்டி நம்ம வந்து இந்த புளித்தண்ணி இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். நீங்கள் வடிகட்டாமையும் சேர்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை.
நல்லா வந்து வடிகட்டினதுக்கப்புறம் இந்த கடைசி இது இருக்கு இல்லையா, அதையும் வந்து நல்லாவே நம்ம இப்படி வந்து இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். தண்ணிக்குள்ளே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரையும் கழுவி இதில் ஊற்றிக்கலாம். நம்மளோட ரசத்துக்கு கலர்ஃபுல்லாக எல்லாமே வந்தாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். கல்லுப்பு போட்டாலும் ஓகே தான். கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் கரையும். பொடி உப்புனா ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். நான் 1/2 ஸ்பூனே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டு வரணுங்கிறக்காக கொஞ்சோண்டு பெருங்காயம் வந்து போட்டுக்கிறேன். போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்மளோட பச்சைப்புளி ரசம் ரெடி ஆயிரும். கண்டி வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போவே பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் இது கூடவே வந்து கொத்தமல்லி இருந்தாலும் போடலாம். கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். டாடா! ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட பச்சைப்புளி ரசம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா சட்டுன்னு முடிஞ்சிச்சேன்னு பார்க்காதீங்க. இதை சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள், நல்ல ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டியை விட்டு நம்ம மோந்து ஊற்றி சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலானும் கீழே போடுங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். என் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.